கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரின் சாட்சியாக நிறுத்தினதுக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அப்படின்றத நேற்றைய தினத்தில் எனக்கு ஆண்டவர் மறுபடியுமாக எனக்கு உணர்த்தினார். ஆண்டவர் உண்மையாகவே அவர் ஜீவனோடு இருக்கிறாரு. அதை நான் என் அனுபவத்திலையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என் கர்த்தர் நேற்றுக்கு எனக்கு கூட நன்மை செய்தார். என்ன அப்படின்னா, எங்களுடைய பையன், நான் பேசுகிறது யாருன்னா, நான் மேரி ராபின் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பையன் பேர் ராக்லாண்டு. என் பையன் வந்து ஒரு 2-3 வாரமாக எங்களோட அதாவது அவனுக்கு உடல் நல சரியில்லாமல் இருந்தது. அப்படின்னா அவன் ஸ்பிரிச்சுவல் அப்படி இருந்தான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்களோட பேச மாட்டான். ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பான். வீட்டுக்குள்ளே கூட ஸ்கூல் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வரும்போதே உங்கள் 2 பேர் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சாப்பாடு விஷயத்துல பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பான். சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அளந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவான். அதையெல்லாம் விட என்னென்னா, எங்களோட பேச மாட்டான். அதுதான் ரொம்ப கொடுமையாக எங்களுக்கு இருந்துச்சு. என்னை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது. வீட்டுக்குள்ளே இப்போ அவன் ஸ்கூல் போயிட்டு வரான்னு வைங்களேன், வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதே என் முகத்தை பார்க்க மாட்டான். அப்படியே அவன் கேட்டுக்குள்ளே நுழைய கஷ்டப்படுவான். வீட்டுக்குள்ளே நுழைய கஷ்டப்படுவான். கஷ்டம்னா அவனுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தான். நானும் எங்கள் வீட்டுக்காரும் ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சோம். என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லையே, இவன் இந்த மாதிரி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனசு கஷ்டம் அடைஞ்சோம். ஆனால் எனக்கு தெரியும் அதனுடைய ரகசியத்தை. ஆண்டவர் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வெளிப்படுத்தினார். அதை நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னன்னு பொறுத்திருந்து பார்க்கலான்னு பார்த்தா, கடைசியில் இவன் எங்களோட அது என்ன அவனுக்கு பிடிக்காது. சொல்லுவான், ஒன்று எனக்கு பிடிக்கல, நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசவே மாட்டான். போன வாரத்தில் அது மாதிரி ஒரு 2 நாள் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் அவன்கிட்ட அழுது போராடி ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து வச்சாரு. மறுபடியும் பார்த்தா இந்த வாரம் என்னால் தாங்கிக்கவே முடியல. உடனே நான் அண்ணன் ஐயா டேவிட் ஐயாவுக்கு நான் ஃபோன் போட்டு சொன்னேன், அண்ணன் பையன் என்கிட்ட பேச மாட்டேன்றான், எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். அப்பா அவர் சொன்னார், சில காரியங்களை அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அவர் யார் வச்சாங்கன்னு தெரியாதுமா, ஆனால் என்ன அப்படி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு பானைக்குள்ளே சில கிரியைகள் இருக்குது, மேலே மூடி போட்டிருக்கு. அந்த மூடி ராக்லாண்டு, பானை நீ தான். இப்படியும் உங்கள் 2 பேரையும் எப்படியும் பிரிச்சிடணும், இதுதான் ஐடியா, எப்படி தான் உங்களுக்கு ஒரு செய்வனை பண்ணி வச்சுருக்காங்கன்னு அப்படின்னு சொன்னார். ஆனால் அது உண்மை, 100% உண்மை. ஏன் அப்படின்னா, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பார்த்தேன். அதனால எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம், நானும் தூங்கினேன். உடனே பார்த்தா எனக்கு ஆளெல்லாம் காமிச்சாரு. அதே மாதிரி பானை இவருக்கு வந்து மண் பானையாக காமிச்சாரு. ஐயாவுக்கு மண்பானையாக ஆண்டவர் காமிச்சாரு. எனக்கு குடம், நல்ல பித்தளை குடம். அந்த பித்தளை குடம், அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த காலத்தில் மஞ்சப்பை வச்சுட்டு தானே நிறைய பேர் வெளியில் எடுத்துகிட்டு போவாங்க. இது மஞ்சப்பை, ஆனால் அது வந்து கோணியால் செய்யப்பட்ட மஞ்சப்பை. அந்த பையில் அதில் வந்து ரெட் கலரில் எழுதியிருக்கு, ஆனால் என்ன எழுதியிருக்கு மட்டும் தெரியலை. கரெக்டாக அந்த குடத்தினுடைய வாய் பக்கத்தில் இருக்குது, வாயை மூடலை, குடத்தினுடைய வாய் மூடப்படலை, அதுக்கு மேலே தான் கொஞ்சம் தள்ளி அப்படி இருக்குது. அப்புறம் என் பையன் ஓடி வந்து என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறான். நான் அது சொல்ல கொஞ்சம் அச்சமாக இருக்கனால நான் சொல்லாமல் சொல்கிறேன். அப்போ உடனே நான் பிடிச்சி எழுந்து உட்காந்துட்டேன். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய காரியத்தை காமிக்கிறீங்களே, நாங்கள் எப்படி தப்பிப்போம் அப்படின்னு அப்படியே துடிச்சு போய் உட்காந்துருந்தேன். அப்போ
பார்த்தீங்கன்னா, அப்பயே அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களோட பேசுறது, அ எல்லாத்துலயும் அ பிடிவாதமா இருக்கிறது, முரட்டுத்தனமா இருக்குது. இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எங்களோட பேச மாட்டான். அதான் மெயின். அ ஸ்கூல்ல போனாலும் பிள்ளைகளோட அவன் எந்த அளவுக்கு லிங்க் ஆயிருக்கான், மிங்கிள் ஆகியிருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தான். அப்புறம் அ பசங்கள்ட்ட சொல்லுவான், "எங்க வீட்ல ப்ராப்ளம்டாம்பான்." ஆனா எங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல. அதெல்லாம் என்னன்னா ஆனா தெரிஞ்சுட்டேன். இதெல்லாம் கிரியை. இவனுக்காக செய்யப்பட்டது தான். இப்படி வேலை செஞ்சுட்டுருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு, விடுதலை ஆகுறதுக்கு தெரியல. ஆனா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப நான் ஐயாகிட்ட சொல்லும்பொழுது, ஐயா அப்படியே சொன்னாங்க. 100% உண்மை. உடனே சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, "அம்மா இன்னைக்கு புதன்கிழமை 18ஆம் தேதி 6வது மாசம். இந்த 2025 இன்னைக்கு நீ அந்த கூட்டத்துக்கு வா. புதன்கிழமை கூட்டத்துக்கு வாம்மா. நிச்சயமா உனக்கு ஒரு விடுதலை இருக்கும். நீ பயங்கர அபிஷேகத்த நிறைவா பாரேன். இன்னைக்கு நீ விடுதலையோட வருவ பாரு" அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போறேன். அந்த கேட்டுக்குள்ள நுழையும் பொழுது, ஆ என்ன ஒரு அதிசயம்னா, அதிசயம் இல்ல. பிசாசனுடைய சிரிப்பு, ஏளனம். எனக்கு அது அப்ப புரிஞ்சுக்க தெரியல. உள்ள வந்து உட்காந்துருக்கும்போதே எனக்கு புரிஞ்சுக்க தெரிஞ்சுச்சு. வந்தியா? நீ மட்டும் தானே வந்த? உன் பையன கூட்டிட்டு வர முடிஞ்சுச்சா?" அப்படிலாம் சொல்லி இந்த மீட்டிங்க்கு அவன கூட்டிட்டு வர முடிஞ்சுச்சா? அப்படின்னு ஒரு ஏளனம் மாரி. அப்படி அவன் பண்ணுனது எனக்கு அப்பதான் ஞாபகம் புரிஞ்சுக்க தெரிஞ்சுச்சு. அப்ப அது என்ன பண்ணும்னா, எப்படி வரும்? என்கிட்ட எப்படி வரும்னா, அந்த குடத்துக்குள்ள கிரியைன்னு சொன்னாங்கல்ல, குடம் நான் தான் அப்படின்னு ஐயா சொன்னாரு. அந்த கிரியை என்னன்னா, எனக்கு வெறுப்பு வெறுப்பா வரும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒண்ணு வரும். சினிமா பாட்டு அது. நாங்க சினிமா பார்த்து, சீரியல் பார்த்தெல்லாம் விட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்போ அந்த பாட்டு மட்டும் கன்டினியூவா அது எப்ப எல்லாம் அவனுக்கு என் மேல வெறுப்பு வருதோ, அப்பயெல்லாம் என்கிட்ட அந்த பாட்டு ஓடி வரும். ஒரே ஒரு லைன் தான். ஐயோ! அந்த மாரி ஒரு லைன் ஒரு பாட்டு. அப்புறம் வெறுப்பு. எனக்கு வெறுப்பா இருக்கும். இப்படி எனக்குள்ளார அ இந்த மாரி பிரச்சனை. அப்ப நான் ஆண்டவர்ட்ட அது உடனே நான் கடிந்து ஜெபம் ஏசு கிறிஸ்து நம்மள போ அப்பால சொல்லுவேன். அப்படிலாம் இப்படி போராட்டம். இதே அந்த மீட்டிங் வரும்பொழுது அந்த கேட்குள்ள நுழையும் பொழுது அதே மாரி வந்தது. சரி நான் உள்ள போய் உட்காந்துட்டேன். கொஞ்சம் சோர்வு, பயங்கர சோர்வு தான். "அராதுரியால ஹரபரபலபல ஷம்பரபரபனந்துரிக்கா, ஏ கணக்கலபரபல ஷபலபரபலபரபலபரபலபரிக்கா, ஏ கணக்கரபல துனியாக்கரபலபரபலபரபலபரிக்கா, ஏ கணக்கரபல துனியாக்கரபலபரபலபரபலபரிக்கா, ஏ கனா துனியால ஹரபலபரபலபரபலபரிக்கா." ஐயா டேவிட் ஐயா சொன்னாரு. "அம்மா நீங்க இன்னைக்கு பலப்படுவீங்கம்மான்னு" சொன்னாரு. அது என்ன 2 நாளாக 27 6ஆம் அதிகாரத்த எனக்கு குடுத்தாரு. பலப்பட்டான்னு இருக்குமா, யோதா தன் வழிகளை தன் கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். ஏம்மா இன்னைக்கு நீங்க நிச்சயமா பலப்படுவீங்க. நீ பலப்படுவ, உங்க வீட்டுக்கார் பலப்படுவாரு, உன் பையன் பலப்படுவான் பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. உண்மைங்க. 100% அது உண்மை. நான் அங்க மீட்டிங் வரும்போது சோர்வா உட்கார்ந்திருந்தேன். ஆனா, அங்கேயே இவ்வளவு சோர்வுல என்ன அபிஷேகத்த நிரப்புனாரு பாருங்க. என்னால நிக்க முடியல, உட்கார முடியல. அப்படி ஒரு அபிஷேகம்னா அபிஷேகம். எனக்கு ரொம்ப அது ஆச்சரியம் என்னன்னா, என்னைக்குமே நம்ம ரொம்ப சோர்வு, மனசு கஷ்டம்லாம் அப்படியே இருந்தா, நம்மளாலாம் எழுந்துக்க கூட முடியாதுல்ல. இது எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா, எனக்கு எப்படி ஆச்சுன்னா, என்ன அபிஷேகத்துல நெறைய, நெறைய, நெறைய எனக்கு அந்த சோர்வே இல்ல. ஆ பயங்கர ஃப்ரீயா இருந்தது. அவ்வளவு நல்லா மனசு நல்லா ஃப்ரீயா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கிட்ட வரும்பொழுது என்ன சொன்னாரு, "அம்மா உன்னுடைய பையன் நீ போ, உன் பையன் சுகமாயிட்டான்" அப்படின்னாரு. அவரு சொல்றதுக்கு முன்னாடியே நானும் அங்க உட்கார்ந்துருக்கும்போது அவரு மெசேஜ் குடுக்காரு. "நீ போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு வார்த்தைய சொல்லி ஜெபம் பண்ணாரு. அப்ப அங்க அவன் சுகப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தை வரும்பொழுது, நான் உள்ள நெனைக்கிறேன், என் உள்ளத்துல என்ன பேசு அ உணர்த்தப்படுதுன்னா, என் பையன் சுகமாயிட்டான். இப்ப என் பையன் நல்லா இருக்கிறான். அவன் சுகமாயிட்டான். அப்படின்னு நான் உள்ளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இவரு அண்ணன் மெசேஜ்லாம் முடிச்சுட்டு வந்து, எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு வரும்போது, எனக்கு ஜெபிக்க வந்தாரு. என்னால அந்த அபிஷேகத்துல நான் குதிச்சுட்டே தான் கிடந்தேன்.
உடனே கிட்ட என்னை கூப்பிட்டு ஜெபிச்சாரு. அப்ப சொன்னாரு, "அம்மா உன் பையன் சுகமாயிட்டாம்மா." ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அதுதாங்க கரெக்ட்டு. அவரு சொன்னாரு, "இனி சாவதில்லை. இ அவன் இன்னும் எப்பவும் அவன் நல்லா இருப்பான்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, இனி அவன பத்தி கவலைப்படாதம்மான்னு சொன்னாரு. ஆமாங்க. அந்த ஒரு வார்த்தைய சொல்ல தான் நானும் என்னோட வந்து அந்த ஒரு நாள் ஒரு வெளிப்பாடு வந்ததுன்னு சொன்னேன்ல, அதுல அந்த வார்த்தை வந்துச்சு. அத நான் சொல்ல இது பண்ணிட்டு தான் சொல்லாம இருந்துட்டேன். ஆனா அந்த அண்ணன் மூலியமா அப்படி ஐயா மூலியமா பேசினாருங்க ஆண்டவரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. வீட்டுக்கு வர்றேன். அம் நான் போகும்பொழுதும் ஆட்டோல தான் போனேன். வரும்பொழுதும் ஒரு ஆட்டோல வந்துட்டேன். ஏன்னா, எங்க வீட்டுக்காரர் மீட்டிங் வரேன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், "நீ பையன் வரமாட்டேன்னு சொல்றான். நீ அவனுக்கு காவலான்னா இங்க இருந்துருன்னு" சொல்லிட்டேன். உடனே அவங்க இருந்துட்டாங்க. எங்கேயாவது கூட்டிட்டு போனா பையன சேர்த்து கூட்டிட்டு போயிடுங்க. இல்லைன்னா வீட்ல நிக்க வச்சுறாதீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் ரொம்ப க அ கண்ணுங்கருத்தா பார்த்தது மாரி அவன நேத்தைக்கு பார்த்தாங்க. ஒரு வேலை கூட வந்தது. அது அப்புறம் பார்த்துக்கலாம். அது நமக்கு தேவையே இல்ல. பையன் தான் வேணும்னு உட்காந்தாங்க. அதுவும் கர்த்தருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். என்னாச்சு வீட்டுக்குள்ள நுழையிறேன். பேசுவானா, "ஆண்டவரே! இவன் எப்படி இருக்கிறான்?" அப்படின்னு உள்ள நுழைஞ்சுக்கிட்டு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து என்ன பண்ணுனேன், வந்தா எங்க பையன் உடனே என்ன பார்த்துட்டு, "அம்மா ரொம்ப சாரிம்மா. ஏம்மா நான் அப்படி நடந்துக்கிட்டேன்? எனக்கே தெரியலம்மா. ரொம்ப சாரிம்மா, ரொம்ப சாரிம்மா" அப்படின்னான். என் உள்ளமெல்லாம் மகிழ்ந்துருச்சுங்க. எனக்கு மாத்திரம் இல்ல, எங்க வீட்டுக்காரு. அவருமே, "ஐயோ! என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியல. எ இப்படி நல்ல அவன் இப்படி நல்ல நம்ம பேசுன மாரி ரெஸ்பான்ஸ் குடுக்குறானே! ரெஸ்பான்ஸ் பண்றானே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சந்தோஷம். அப்ப அந்த வார்த்தை உயிருள்ளது பார்த்தீங்களா? பலப்பட்டான். நீங்க 3 பேரும் பலப்படுவீங்கன்னு சொன்னாரு பாருங்க. நாங்க 3 பேரும் பலப்பட்டுட்டோம். என் பையன் எங்களோட பேசின உடனே நான் பலப்பட்டேன். எங்க வீட்டுக்காரர் பலப்பட்டாரு. எங்க பையனும் எங்களோட பேசினான். அவன் ஃப்ரீ ஆயிட்டான். அவன் பலப்பட்டான். கர்த்தர் இன்னைக்கு உயிரோட தான் நான் இருக்கிறேன். நேற்று மின்றி மாறாத கர்த்தர்ன்னு சொல்லி, நேற்றைய தினத்தில எங்களுக்கு அது நிரூபிச்சாருன்னு தான் நான் சொல்லுவேங்க. என் கர்த்தர் என்னை இவ்ளோ பெரிய காரியத்த செஞ்சு எங்கள மகிழ்ச்சியாக்குனாரு. ஜெபித்த ஐயாவுக்கு இன்னும் தீர்காயுசா இருக்கணும். அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நமக்கு வேணும் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு வேணும். அந்த குடும்பத்துக்கு சேர்த்து ஜெபிங்க. நானும் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சிய சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி ஆண்டவரே!